கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்தைந்து பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே புவனம் படைப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம், அதில் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் 957வது பாடல் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவ்வொடு சவ்வென்ற தரன் உற்ற மந்திரம் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அருகிலர் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிந்தபின் அவ்வொடு சவ்வும் அனாதியுமாமே. அவ்வொடு சவ்வென்ற தரன் உற்ற மந்திரம் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அருகிலர் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிந்தபின் அவ்வொடு சவ்வும் அனாதியுமாமே. இதன் விளக்கமாக ஔ சௌ என்ற எழுத்துக்களை இறைவன் இருக்கின்ற மந்திரமாகும். இவை இரண்டையும் சேர்த்து உச்சரித்தால் சௌ எழுத்தாகி அதன் உச்சரிப்பால் ஹ என்றும், அதனோடு யும் என்ற எழுத்தை சேர்த்து உச்சரித்தால் ஹம் என்ற மந்திரமாக மாறிவிடும். அப்படியே சௌ என்ற எழுத்தோடு யும் என்ற எழுத்தை சேர்த்து உச்சரித்தால் சௌம் என்ற மந்திரமாக மாறி இந்த 2 மந்திரங்களையும் சேர்த்தால் ஹம்சம் என்னும் மந்திரமாக இருக்கும். இந்த மந்திரத்தின் அருமையை யாரும் அறியவில்லை. இந்த மந்திரத்தின் அருமையை அறிந்தவர்கள் அந்த மந்திரத்தில் மூலப்பொருளாகிய சதாசிவமூர்த்தி இருப்பதை அறியலாம். மிக்க நன்றி. வாருங்கள் பாலச்சந்திர ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருமந்திரத்தில் 957வது மந்திரம், திருவம்பல சக்கரத்தில் 46வது மந்திரம். அவ்வோடு சவ்வென்பது அரண் உற்ற மந்திரம். இங்கு அவ்வென்பது மாறாத தன்மையான என்பதாகும் பொருள். சவ் என்பது முழுமையான நிறைவான என்பது. இன்னும் அவ்வு சவ் என்பது வாழையையும் வாசியையும் சொல்லலாம். அரணுற்ற மந்திரம் என்பது சிவன் உற்ற மந்திரம். அதாவது இது குரு முகாந்திரம் அறிய வேண்டியது. வாகன மந்திரம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஏனெனில் மூலாதாரத்தில் மூலாதாரத்திலிருந்து மூலக்கணலை எடுத்து செல்வதாகவும் பிறகு சிரசிற்கு எடுத்து அதாவது விசுத்தியிலிருந்து சகஸ்திரம் எடுத்து செல்லும் வாகனமாகவும் சிலர் கூறுகிறார்கள். எனவே இது சிவமந்திரம், வாகனா மந்திரம் என்பதாகும். இது குரு முகாந்திரமே அறிய வேண்டும். அவ்வோடு சவ்வும் என்பது அரணுற்ற மந்திரம். அவ்வோடு என்றது யாரும் அறிகிலர். அது யாரும் அறியாததால் என்ன ஆகுதுன்னா, அந்த கரணம் அதாவது உடல் கருவியான மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் இவற்றை பக்குவப்படுத்தாமல் மும்மலங்களில் சிக்கி வினைப்பதிவு, நல்வினை தீவினை என்ற வினைப்பதிவில் சிக்கிக்கொள்வதால் இதை யாரும் அறியவில்லை. இதற்காக சரண கமலாலயத்தில் 1/2 நிமிட நேரம் மட்டும் தவம் முறை தியானம் செய்ய அறியாமல் இருக்கின்றோம் என்பது இவ்வரியின் கருத்தாகும். அவ்வோடு சவ்வென்றது யாரும் அறிந்தபின் அது குருவின் துணையோடு யோக பயிற்சி செய்து தியானம் தவம் செய்து வினைப்பயன் அகற்ற தெரிந்தவர்கள் இதனை அடையலாம். அவ்வோடு சவ்வும் அனாதியும் ஆமே. இவ்வாறு சிவசக்தி இரண்டும் சேர்ந்து லயக்க நாம் பரமபதம் அடையலாம். அதாவது என்ன, பிறப்பு இறப்பு என்ற நிலை அற்று நித்திய நிலை அடையலாம் என்பதே இப்பாடலின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாருங்கள் ஐயா. தரண ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அவ்வொடு சவ்வென்று அரணுற்ற மந்திரம் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிகிற அவ்வொடு சவ்வென்ற அரணுற்ற மந்திரம் அவ்வொடு சவ்வென்ற
சவ்வென்றது ஆறும் அருகிலர் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிந்தபின் அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிந்தபின் அவ்வொடு சவ்வும் அனாதியுமாமே அவ்வொடு சவ்வும் அனாதியுமாமே. அறிஞர் பெருமக்களே, அனாதி என்று சொல்லும் போது, ஆதி என்று சொல்லும் போது எல்லாத்துக்குமே தொடக்கம் என்பது மூலம் என்பதை குறிக்கும். அனாதி என்று சொல்லும் போது அதற்கு ஒரு தொடக்கம் என்பது கிடையாது. அதாவது நமக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆனா அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர் இல்லை என்பது போல எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருப்பது அந்த ஆதி. ஆனால் அந்த ஆதிக்கு ஒரு மூலம் என்பது கிடையாது என்பதைத்தான் அந்த அனாதி என்று சொல்வார்கள். அதுதான் மூலப்பொருள், முழுமுதற் பொருள். அந்த பொருளிலிருந்துதான் எல்லாமே தோன்றி வந்திருக்கிறது. அதை உணர வேண்டும் என்றால் நமக்குள்ளே குருவினுடைய அருளால தொட்டு காட்டி சுட்டி காட்டும் போதுதான் அதை உணர முடியும். சகசிரார தலத்திலே அந்த உச்சியிலே நினைவு வைத்து நாம் கவனிக்கும் போது அவ்வொடு சவ்வென்ற அடலுற்ற மந்திரத்தை நம்மால உணர முடியும். அந்த மகாரத்தை சேர்க்கும் போது சம் என்ற அளவுல அந்த இறைவனுடைய தன்மை, ஒருவேளை அம்சம் என்ற வார்த்தை அதனாலதான் வந்துச்சோ என்னமோ தெரியல, இறைவனுடைய தன்மைகள், அதாவது அறிவும் ஆற்றல், அந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த என்று சொல்லும் போது அரூப நிலை. ஆனா அந்த அருவத்துக்குள்ளதான் எல்லாத்தையும் ஒழுங்கமைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தது, அறிவாற்றல் இருந்தது. அந்த அறிவும் ஆற்றலும் சேர்ந்ததைத்தான் அம்சம் என்று குறிக்கிறார்களோ என்று எனக்குள்ள இப்ப தோணுது. அறிஞர் பெருமக்கள் கருத்து சொல்லுங்க. அவ்வொடு சவ்வும் அறநூற்ற மந்திரம், அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அருகிலர், அதுதான் எல்லாமாக இருக்கிறது என்பதை யாரும் அறிய முடியல. அந்த பேராற்றலும் பேரறிவும் ஒன்று சேர்ந்துதான் உலகத்துல தோற்ற பொருட்கள் அத்தனையுமே மலர்ச்சி அடைந்தது. எங்கே இருந்ததோ அதிலிருந்துதான் மலர்ச்சி அடைகின்றது. ஆதி என்ற பரம் என்று ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆதி என்ற பரம் அதுதான் மெய்ப்பொருள். மலர்ச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று இறைவனுக்கு பாடல்ல குறிப்பிட்டிருப்பார். அப்ப அருவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆற்றலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த அவ்வொடு சவ்வு, இந்த இரண்டும் அந்த உச்சியிலே நிலை பெறும் போது நம்மால அறிய முடியும். அவ்வொடு சவ்வென்றது ஆறும் அறிந்தபின், அந்த மாதிரி நிலை பெற்று அறியும் போது அந்த ஆற்றல் மையத்துல நமக்குள்ள உயிராற்றலாக இருக்கிறது அந்த விண்ணாற்றல். பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த அரூப சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் நிலை, அதுதான் அன்பு நிலையாகவும் இருக்கிறது. பக்குவப்பட்ட அறிவு நிலைதான் அன்பு நிலையாகவும் இருக்கிறது. அந்த தன்மையில உச்சியில ஞாபகத்தை வைத்து கவனிக்கும் போது உயிருடைய இயக்கத்தையும் நம்மால உணர முடியும். அதாவது சவ் என்ற அளவுல அந்த உயிருடைய இயக்கத்தையும் அறிய முடியும். அதற்குள்ள என்ற அளவுல அந்த ஒடுங்கி புள்ளியாக அந்த மகாரமும் கழிந்து புள்ளியாக ஒடுங்கி அந்த நிலையில ஒடுங்கும் போது அதுவே ஆதியாக இருப்பதும் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருப்பதும் எங்கும் விரிந்து நிறைந்து பிரபஞ்சத்தையும் கடந்து அப்பாலும் எல்லை காண முடியாத அளவுக்கு விரிவுடையதாக இருக்கக்கூடியது, அதுதான் ஆதி நிலை. அதற்கு ஒரு மூலம் இல்லாததுனால அந்த ஆதியவே அனாதி என்று சொல்கிறார்கள். அந்த தன்மையில மனமாகிய அறிவு அங்கே கரைந்து உறைந்து அங்கே நிறைந்து விடும். அந்த தெய்வீக உணர்வுல நாமும் அந்த பேரானந்தத்துல திளைக்கக்கூடிய அந்த தன்மை எல்லோருக்கும் உணர்வாக கிட்ட எத்தனையோ குருமார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆசான் திருமலருடைய வழிபற்றி அந்த மெய்யுணர்வு நிலை என்ற அந்த பெரும் பதத்தை அடைந்து மேன்மை நிலையை அடைய இறையருளும் குருவருளும் ஞானியர்களுடைய திருவருளும் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும்.
வழிநடத்தட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா கவியரசு ஐயா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய மந்திரத்தில் வந்து நம்ம இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லெழுத்து ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம். ஓங்காரம். ஓங்காரம் இது வந்து நமக்கு இன்றைய மந்திரத்தில் அவ்வோடு செவ்வென்று அறநூற்ற மந்திரம். இது அவ்வோடு செவ்வென்றது ஆறும் அருகில, அவ்வோடு செவ்வென்றது ஆகும் ஆறும் அறிந்த பின் அவ்வோடு சவும் அனாதியாமை. இங்கே அந்த அசபை மந்திரம் நம்ம அசபையிலையும் நம்ம பார்த்துருக்குறோம். அசப மந்திரங்கிறது தான் நம்மளுடைய பிராண வாயு, நம்ம மூச்சு காற்றானது வந்து அதுக்கு ஒரு ஒளி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒளியானது எப்படி இருக்குன்னா அது அவ்வோடு செவ்வென்று. அதாவது இங்கே ஓங்காரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒளி வடிவில் வந்து அவ்வும் சவ்வுமா வந்து கலந்து இருக்கிறது. இதுதான் அசப மந்திரங்கிறது. நம்ம உச்சரிக்க முடியாது. அதை வந்து நம்ம அது எல்லா உடம்புலையும் அது இயங்கிட்டே இருக்கிறது, உணரதான் முடியும். இந்த உணர்றதை வந்து நம்மளால் அவ்வளோ எளிதாக வந்து அதை உணர முடியாது. அதை உணர்ந்தால் வந்து நமக்கு வந்து இந்த மந்திரமானது, இந்த அவ்வோடு சவ்வுன்னு இருக்கக்கூடிய அந்த ஓங்காரமானது வந்து அனாதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. இது நம்மளுடைய இந்த உலகம், அந்த உலகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது உருவான காலத்தில் வந்து இந்த ஓங்காரமானது வந்து நிலைத்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜீவராசிகள்லாம் உருவானதுக்கப்புறமும் இப்போ நம்மளுடைய உடலில் அது வந்து பொருந்தி இருக்கு. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். இந்த சப்தத்தை, இந்த ஆற்றலை வந்து உணர்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல. இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த டுவர்ட்ஸ் காட் இல்லாட்டி இந்த ரிவர்சல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது குழந்தையா பிறக்கும் போது இந்த உணர்வு இருக்கும், ஆனால் அதை நம்மளால் வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியாது. அப்போ திரும்ப அந்த பழைய குழந்தை பருவத்துக்கு போகக்கூடிய நிலையை நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஆற்றலை உணர முடியும். அப்போ இது என்ன பண்ணோம், ஏன்னா திரும்ப எதை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, நம்மளுடைய படைக்கப்பட்ட நிலையில இருந்து நம்ம வந்து மாறுபட்டு வேறுபட்டு வந்துடுறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்குறோம், நல்லது கெட்டது எல்லாமே. இதில் நம்மளுடைய மனம் எண்ணமானது வந்து போகும்போது படைக்கப்பட்ட அந்த இயற்கையான ஒரு நிலையை வந்து மாற்றம் அடைஞ்சிருது. திரும்ப அந்த நிலைக்கு போனாதான் இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து உணர முடியும். அது உணர வைக்கக்கூடிய வழிகளை தான் வந்து ஒவ்வொரு மந்திரத்திலையும் திருமூலர் ஐயா வந்து வலியுறுத்திட்டு வராரு. இப்போ ஓங்காரமாக இருக்கக்கூடிய அந்த அசபைங்கிற மந்திரம் எல்லாம் ஒன்று தான். அந்த அசபை மந்திரத்தை உணர்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த மந்திரம் வலியுறுத்துறதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. அனாதி இவைகளை உணர்தல் என்பது பெரும் பாக்கியம் என்பதை உணர்த்திய தங்களுக்கு நன்றி. வாருங்கள் அம்மா கிருத்திகை அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 957வது மந்திரம். அவ்வோடு சவ் என்றது அரண் உற்ற மந்திரம். இந்த மந்திரம் மிகவும் சிறப்பான மந்திரம். மந்திரத்தினுடைய பொருளை நாம் உணர்வது அவசியம். சிவபெருமான் 5 தொழில்களை செய்கின்றார். 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதனுடைய பொருளை நாம் உணர்ந்தோம். இப்பொழுது மந்திரத்தை நாம் பார்ப்போம். அருமையான மந்திரம். அவ்வோடு சவ்வென்றது அரண் உற்ற மந்திரம். தொடக்க வரியே சிறப்பானது. அவ்வோடு
சவ்வென்றது ஆறும் அறிகிலர், அவ்வோடு சவ்வென்றது ஆறும் அறிந்த பின், அவ்வோடு சவ்வும் அனாதியும் ஆமே. இதனுடைய பொருள், அவ்வோடு சவ் என்றது ஆவும் சாவும் சிவ பரம்பொருளுக்கு உரிய மந்திரம். அரண் என்ற அந்த சொல்லு சிவ பரம்பொருளை குறிக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர் சிவபெருமான். அதனால்தான் அவரை பரம்பொருள் என்கிறோம். ஆவும் சாவுமான அசைவையை எவரும் அறியவில்லை. எவ்வளவுதான் மந்திரத்தினுடைய பொருளை அறிந்திருந்தாலும் அதனுடைய பொருள் பெருகி கொண்டே போவதால், நிறைய பொருள் இருப்பதால் திருமூலர் அதை இவ்வாறு எழுதுகின்றார். ஆவும் சாவுமான அசைவையை எவரும் அறியவில்லை. இந்த அசைவையை மந்திரத்தின் அருமை உணர்ந்தவர். இது எல்லாவற்றிற்கும் மூலமானது. இந்த மந்திரம் எல்லாவற்றிற்கும் மூலமானது. அது மட்டுமல்ல, முதலானது என்பதை அறிவர். அதுதான் மந்திரத்துல அவ்வோடு சவ்வென்றது ஆறும் அறிகிலர், அவ்வோடு சவ்வென்றது ஆறும் அறிந்த பின், அதனுடைய பொருளை அறிந்த பின் எப்படி இருப்போம் என்பதை அழகாக அவர் குறிப்பிடுகிறார். மூலாதாரத்தில் முக்கோண வடிவில் விளங்கும் மந்திரம் அப்படிங்கிறார். அதைத்தான் கடைசி அடி குறிப்பிடுகிறது. அவ்வோடு சவ்வும் அனாதியும் ஆமே என்று அதற்கு விளக்கத்தை சிறப்பாக நமக்கு தருகின்றது. இந்த மூலாதாரத்தில் முக்கோண வடிவில் விளங்கும் மந்திரம். அசைவை அப்படின்னா ஹம்ச மந்திரம் என்பதன் பொருள். நாம் இறைவனை நினைக்கும் போது மனதின் ஆழத்திலிருந்து உண்மையான பரிசுத்தமான எண்ணத்தோடு ஓமெனும் மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். அதற்கான சிறப்புகளைத்தான் ஒவ்வொரு மந்திரத்திலும் திருமூலர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உண்மையிலே அந்த உணர்தல் அப்படின்றது ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை உணர்த்திய தங்களுக்கு நன்றிங்கம்மா. பாருங்களம்மா, கிருத்திகா அம்மா, வணக்கம். நன்றி. எல்லாரும் பார்த்தாச்சு இந்த மந்திரத்துடைய நீண்ட விளக்கங்களை. நம்ம புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் இதை மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறது மூலமாவோ இல்ல நம்ம பேசுறது மூலமாவோ திருமூலர்னு என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த அவ்வோடு சவ்வென்று தான் உற்ற மந்திரம் அப்படின்னு சொல்றது. தான் உற்ற மந்திரம். அப்போ அது என்ன அப்படின்னா, ஆறும் அறியல, அப்படி அறிந்த பின் அது அனாதி அப்படிங்கிறார். முதல்ல இந்த ஹவு சவ் இரண்டு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு இத எதோடு ஒரு இணைத்து பார்த்தால் இது அந்த அரணை நமக்கு காட்டக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அனாதி அப்படின்னு சொல்லிட்டார். அனாதினா நமக்கு தெரியும், பசு பதி பாசம் எல்லாமே அனாதி. அப்ப அதுல ஒன்று தோன்றி இருந்தாதான் அதுக்கு முடிவு உண்டு. அப்ப இது அனாதி அப்படிங்கும் போது இது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, எல்லோருள்ளும் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு ஒரு பொருளை நமக்கு தருகிறது. அப்போ அவ்வோடு சவ்வும் அனாதியாமே அப்படிங்கிறார். அப்ப அது என்னைக்குமே நிறைந்து எப்பொழுதுமே விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் இதை எதுல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அனாதிங்கிற ஒரு வார்த்தைய என்ன சொல்றதுக்காக இங்க உபயோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? தான் உற்ற மந்திரம் அப்படிங்கிறார். அப்ப அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நீ மனுஷனா இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லா உயிரினங்களுக்குள்ளும் அது இருக்கிறது அப்படின்ற ஒரு பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அதை இங்க சொல்றாரு அப்படின்னா, இத நம்ம ஒரு 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 இடத்துல அடைச்சிட்டோம் அப்படின்னாக்க, அப்புறம் இந்த மனிதனுக்குள்ள அப்படின்னா இந்த
மன்னிக்கணும் என்னை வந்து உரையாசிரியர்களுக்கு மீறி போறதுக்காக. இந்த ஹம்சம் சோகம் என்கின்ற இந்த மந்திரம் வெறும் 6 ஆதாரங்களில் செயல்படக்கூடிய மந்திரம் அல்ல. அதனாலதான் அவர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அனாதி அப்படிங்கிறார். அப்போ அப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது அனைவருக்குள்ளும் எதெல்லாம் சுவாசிக்கிறதோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த இந்த கட்டுக்குள்ள வந்துரும். இந்த 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 என்ன சொல்றது, இந்த பிராக்கெட்ல வந்துரும். அப்போ எதெல்லாம் சுவாசிக்கிறது, எல்லாம் சுவாசிக்கிறது. மரம், கொடி, செடி, சுவர் கூட சுவாசிக்குது. நம்ம சொல்லுவோம் சுவர்ல விரிசல் விடுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் என்னன்னா அதனுடைய பருத்தன்மை, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரல் எஃபெக்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த ஸ்டெபிலிட்டி, அது வந்து வித்தியாசப்படும். அந்த 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 கடினமான தன்மை மாறுறதுனால நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் சுவாசிக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. அப்போ அத சொல்றக்கூடியது. அப்போ அது அது எங்க அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த அப்படிங்கிற இந்த மந்திரம் எங்கே அமையும் அப்படிங்கிற ஒரு பொருளை பார்த்தோம்னா, இத வந்து பின்னாடி வந்து நமக்கு விவரித்து சொல்லுவாரு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இத வந்து பின்னாடி வந்து இந்த ரெண்டும் எங்க வந்து முடியுது அப்படின்னு நமக்கு தெரியும். எங்க முடியுது அப்படின்னாக்க, இந்த 6 ஆதாரங்களை கடந்து ஆக்ஞாவிற்கு மேலே நம்மளுடைய அந்த லலாடம் என்ற பகுதிக்கு மேலே வரக்கூடியது. நவாக்கரையில சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ரௌம் க்ரீம் ஹௌம் ஔம் சௌம் அப்படின்னு இந்த சௌம வந்து எங்க வைப்பாரு, இந்த ஔமும் சௌமும் எங்க கொண்டு வைப்பாரு அப்படின்னாக்க, இந்த லலாடத்திற்கு மேலே துரியத்திற்கு முன்னால் வைக்கக்கூடிய மந்திரங்கள் இந்த 2 மந்திரம். இப்ப இந்த 2 மந்திரமும் எப்போ நீ இந்த கீழே இருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் கிளீன் பண்ணி அத்தனை ஆதாரங்களையும் சுத்தம் செய்யாமல் உன்னால் மேலே வர முடியாது. அப்ப அதனால அந்த அந்த 2 மந்திரத்தையும் தூக்கி கொண்டு போய் மேல வச்சுட்டாரு. இப்ப நமக்கு அந்த 2 மந்திரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த 2 மந்திரம் இந்த இத்தனை விஷயங்கள் வந்து இந்த 9 வீடு இருக்கு அப்படின்னா 7 வீடை திறந்தாதான், 7 கதவை திறந்தாதான் 8வது வீட்டுக்குள்ள போக முடியும். 8வது வீட்டுக்குள்ள போனாதான் 9வது வீட்டுக்குள்ள போக முடியும் நம்மளால. அப்ப அந்த மாதிரி இந்த 7ஐயும் கடக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்போ இந்த இந்த இது எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்பதான் யாரும் அறிகலர் அப்படின்னா, நீ வெறும் நம்ம உடம்புக்குள்ள மாத்திரம்தான் இருக்குல்ல, அவ்வோடு சவ்வென்றது யாரும் அறிகலர். அப்ப அந்த 2 விஷயமும் எங்க யாருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா, அவ்வோடு சவும் அனாதியாமே அப்படிங்கிறாரு. அப்ப அது எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ உனக்குள்ளயும் எனக்குள்ளயும் மாத்திரம் இல்லை, இந்த ஊனுடமாக பிறந்த நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்ல அப்படின்னு அந்த அனாதி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த பாடலோட மொத்த சூட்சுமத்தையும் அவர் வைக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மந்திரங்கள்ல வந்து நம்ம வந்து நிறைய வகை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்போ அந்த மந்திரத்துல வந்து இந்த இந்த அப்படிங்கிற இந்த அஜபை அப்படின்னு சொல்லக்கூடிய சதா அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரமானது எதுல வருது அப்படின்னா, மந்திரத்தினுடைய ஆன்மாவாக வருகிறது. அப்ப அந்த மந்திரம் என்ன ஆகும், ஜெபிக்க அந்த மந்திரமாகவே நம்மால் மாற முடியும். அப்ப அதுதான் அந்த மந்திர ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி அப்ப இது எதற்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, பறவைகளுக்கு இருக்கு, விலங்குகளுக்கு இருக்கு, மரம் இருக்கு, ஜட பொருளுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. அப்ப நம்ம அதை சொல்ல அது வந்து அந்த மந்திரமாக மாறிவிடும் அப்படின்னு, மந்திரம் சொல்ல அதுவாக மாற முடியும் அப்படிங்கிறதுதான் அந்த மந்திர ஆன்மாங்கிறது நம்மளுடைய தன்மை. அப்ப இந்த இடத்துல இந்த அஜபைய நம்ம சொல்லுவதன் மூலம் ஓம் சௌம் என்கின்ற மந்திரத்தை எங்கே நிறுத்தி அனைத்துள்ளும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மால் அதுவாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் இடம். அப்ப இந்த இடத்துல எதுவாக உணர முடியும், அந்த இறை பரம்பொருளாக
நம்மால் உணர முடியும். அதான் அரணுற்ற மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அனாதியிலிருந்து நாம் அரணுக்கு செல்லும் பொழுது எங்கிருந்து எவ்வாறு உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்த 2 பீஜங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பீஜம் என்பது என்ன அப்படின்னு 3 எழுத்திலிருந்து 9 எழுத்து வரை வரக்கூடிய அத்தனையும் பீஜம்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த பீஜங்கள் எதற்காக நமக்கு உதவுகிறது என்றால் அவனை அவ்வாறே உணர்வதற்காக அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல புரியும். அப்ப அவனை மாத்திரம்தான் உணர முடியுமா அப்படின்னா அந்த இடத்துலதான் அந்த சூட்சுமத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அனாதி. அது மாத்திரம் இல்ல. அப்ப இந்த அசபையை நாம் பயிற்சி செய்வதன் மூலம், இந்த அஜபையாக மாறுவதன் மூலம், இந்த அஜபைக்குள் நாம் செல்வதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொருவருவர்களும் நம்மால் உணர முடியும். நீங்க பாருங்க, ஒருத்தர் பேசும்போது நமக்கு அவ்வளவு ஒத்து போகும். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சமீப காலங்கள்ல நான் பார்க்கிறேன். அப்படியே என்னோட மறு உரு மாதிரி என்னால மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய நிலை என்னங்கிறத இந்த ஆங்கிலத்துல சொல்லுவோம், ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிலர் பார்க்கும்போது அவங்களே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். என்னைய மாதிரி பேசுறாங்க, என்னைய மாதிரி பழகுறாங்க, என்னைய மாதிரி குணங்கள் இருக்கு. இதை எதனால புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கும் அந்தரான்மாவும் நமக்குள் இருக்கும் அந்தரான்மாவும் இணைந்து விடுகிறது. அதான் அந்த இடத்துல முக்கியம். அப்போ இந்த இடத்துல என்னால 10 பேரை அடையாளம் காண முடியுது. என்ன மாதிரி அப்படின்னா எதை வச்சு காண்றோம்? நம்ம பழக்க வழக்கங்களையும் இயல்புகளையும் எண்ண அலைகளையும் வைத்து நாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறோம். என்ன மாதிரியே பேசுவான், என்ன மாதிரியே வைப்பான். இன்னும் கொஞ்சம் போனா உருவ ஒற்றுமை கூட வச்சு சொல்லுவாங்க. அதுதான் முதல் படி. அடுத்தடுத்த இந்த எண்ண அலை, ஆன்மாவினுடைய இயல்பு, அதெல்லாத்தையும் தாண்டி ஆன்மாவை நாம் அடையாளம் கண்டுகொள்ள துவங்கி விட்டால் மனுஷங்க இல்லைங்க, மரம், செடி, கொடி, ஓரினம், ஓருயிர், ஈருயிர் எல்லாத்தையும் நம்மளால அதனுடைய ஆன்மாவை கண்டுகொள்ள முடியும். ஏன்னா அறனையே நமக்கு காட்டக்கூடிய மந்திரம் அப்படின்னாக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாவையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மால் அதுவாக மாற முடியும். அப்ப எதிர்க்க யாரோ சொன்னாங்களே, நம்ம கிருஷ்ணன் ஐயா சொன்னாரு ஒரு 10 இதுக்கு முன்னாடி. அவர் மௌனத்துல ஏதோ குறிப்பிட்ட நாள் 21 நாள் ஏதோ இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரால் அந்த செடி பேசினத அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொன்னாரு. உண்மையில அதெல்லாம் நடக்கும். நம்மளால ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த மந்திரத்தை நாம் மந்திரமாக மாறுவதன் மூலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ அதுல இருக்கக்கூடிய நமக்குள்ள எல்லாமே இருக்கு. ஒரு உயிர் இருக்கு, ஈருயிர் இருக்கு, மூவுயிர் இருக்கு, 6 உயிர் இருக்கு, இந்த 7 அறிவு இருக்கு. 7 அறிவுகள் படைத்த அத்தனை உயிரினங்களும் நம்ம உள்ளே இருக்கிறது. அப்ப அதை தாண்டி நம்மளால அந்த அரணையே புரிந்து கொள்ள முடியும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அததான் சொல்றாரு, அவ்வோடு செவ்வென்றது ஆறும் அறிந்தவன். அப்ப இதெல்லாம் வெறும் மந்திரத்தினால நிகழக்கூடியது இல்ல, மந்திரமாக நாம் மாறுவதன் மூலம் நிகழக்கூடியது ஒன்று. அப்ப இந்த இடத்துல இந்த பாடல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது வெறும் உயிரினங்களை மட்டும், வெறும் நம்ம 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இது எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறது. அப்ப எல்லா இடத்தையும் அறியணும்னா நீ என்ன பண்ணணும்? அதை அறிய வேண்டும். நன்கு அறிகல, யாரும் அறிகல. அப்ப அதை அறிவதுன்னா எப்படி? சும்மா இந்த மாதிரி இருக்குங்கிறது இல்ல, அதுவாக மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுது அது அரணை நமக்கு காட்டித்தரும். அப்படி அரணை காட்டித்தரக்கூடியதை அறிந்த பின் நம்ம என்னால அனாதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாடலா இந்த பாடல்ல நான் கருதுறேன். இதுல ரொம்ப ரொம்ப சூட்சுமமான விஷயங்களை வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த பாடல்ல இன்னும் பேசிட்டே போலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த பாடல்ல. சோ அத்தகைய ஒன்றை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்து கொள்கிறேன். நன்றிங்க. வாருங்கள் ஐயா, மகேந்திரன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அருமையான இன்னொரு பாடல். நமக்கு இந்த மந்திரம் முழுக்க முழுக்க அம்ச மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பு.
அவ்வொடு சவ்வென்ற தரனுற்ற மந்திரம். அவ்வொடு சவ்வென்ற தரனுற்ற மந்திரம். அவ்வொடு சவ்வென்ற ஆரும் அறிகிலர். அவ்வொடு சவ்வென்ற ஆரும் அறிந்த பின். அவ்வொடு சவ்வென்றது ஆரும் அறிந்த பின். அவ்வொடு சவ்வும் அனாதியும் மாமே. அவ்வொடு சவ்வும் அனாதியும் மாமே. அனாதியும் மாமே. அவ்வொடு சவ்வென்ற அந்த தரனுற்ற மந்திரம் என்று சொல்லும் பொழுது இது முழுக்க முழுக்க பொதுவாகவே சொல்வது இந்த மாதிரி மந்திரங்களுடைய சிறப்பை அறிவது என்பது எப்போதுமே ஒரு சூட்சுமமாக அப்படியே மறைமுகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இதுல திருமலர் சொல்றத சில மந்திரங்களை சில அந்த உச்சரிப்புன்னு கூட சொல்ல முடியாது, அது அந்த ஒளி அந்தந்த தன்மையோடு அந்த உயர் சிறப்புகளோடு ஒன்றிணைந்து இருக்கிறது அப்படின்ற பார்வையில் வைக்கிறாரு. ஸோ இதில் சில இந்த அவ்வும் சவ்வும் நம்ம இதற்கு முந்தைய சில பாடல்களை கூட பார்த்துருக்குறோம். அதற்கென்று ஒரு உயர் நிலையில் இறை எப்போதுமே அந்த நிலையாகவே இருக்கிறார். அது எந்த நிலையில இருக்கிறார் அப்படின்னா அனாதியமாக நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். நிச்சயமா நம்முடைய பெரியவர்கள் நிச்சயமா அதை சார்ந்து பகிர்ந்திருப்பாங்க. அனாதியம் என்றாலே இதற்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய இப்போது உடல் தோன்றி இருக்கின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆனா அது எல்லாவற்றுக்கும் முன்னாடியே தோன்றியதாக இருப்பது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மந்திரம். அதனாலதான் இதை அந்த ஒரு அம்ச மந்திரம் அப்படின்னு சொல்றதா குறிப்பிடுறாங்க. இந்த அம்சம்னாவே ஒரு சிவன் எப்போதும் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற ஒரு மந்திரம். நிறைந்து இருத்தல் என்றால் நம்ம பார்ப்போம் சதா சிவம். அதுக்கு அடியன் ஒரு இதுல ஒரு தொடர் ஒலிக்குறிப்பாக நான் செய்து வருவது அந்த ஒரு சதா நிலையை உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து, அதாவது அது எப்படி இருக்குன்னா சதா 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 சிவம் சாந்த 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 சிவம் சாந்த 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 சிவம் சக்தி சிவம் முக்தி சிவம் சதா 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 சிவம் சாந்த 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 சிவம் சக்தி சிவம் முக்தி சிவம் சதா 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 சிவம் சாந்த 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 சிவம் சாந்த 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 சிவம் சக்தி சிவம் முக்தி சிவம் சதா 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 சிவம். அப்படியே இந்த தொடர் குறிப்புகளாக அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சதா நிலை என்றால் சதா உயிர்களிலும் சதா நிலைகளிலும் சதா காலங்களிலும் சதா பூரண நிலையாக இருக்கின்ற நிலை. அப்ப அந்த சதா நிலை என்பதுதான் நமக்கு சிவனாகவே விளங்கி இருக்கின்ற ஒரு நிலை என்பது. விளங்கி இருப்பது என்றால் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஒவ்வொரு உயிர்களிலும் ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு தன்மையிலும் அது உயிரற்றதாக நம்ம கருதலாம், உயிரற்றதாகவும் கருதலாம், உயிர் உள்ளதாகவும் கருதலாம். செடி கொடி அல்லது மனிதர்கள், விலங்குகள், நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகாய வகையில் அங்கங்கே வாழ்கின்றது அப்படின்னு எல்லாவற்றுக்குமே சொல்லலாம். அப்படி எங்கெங்கும் நீக்கமர இருக்கின்ற நிலை தான் அந்த சதா நிலை, சதா சிவ நிலை. அப்ப அந்த சதா நிலை எப்படி இருக்கிறதுனா சாந்தமாக இருக்கிறது. சாந்தமாக இருப்பது நமக்கு சக்தி சிவமாக இணைந்து இருக்கிறது. அது முழுக்க முழுக்க நம்ம திருவம்பல சக்கரம் பார்க்கும்போது அதுதான் பார்க்கிறோம். முழுக்க முழுக்க அந்த சதா நிலை இருப்பது. அதுல ஒரு அம்ச மந்திரமாக பார்க்கப்படுவது இந்த சவம்
அவ்வும் சவ்வும். அதே போல நமக்கு அந்த மவ்வும் வந்து சேரும் பொழுது அதை வந்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அவ்வுடு சவ்வு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆ தனி சவ் தனி அப்படின்றத மட்டுமா சொல்லாம இந்த அவ்வோடு சவ்வும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு மவ்வும் வந்து சேரும் பொழுது அதான் நம்ம ஐயா குறிப்பிட்டிருக்கிற அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து சொல்லும். அப்ப அந்த மவ்வும் வந்து சேரும் பொழுது அந்த அந்த நிலையை வந்து இன்னும் நம்ம வந்து உயரியதாக வந்து பார்க்க முடியும், அந்த கலப்பு நிலையாக வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அந்த மா சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த சௌம், அதுதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி சௌமியா, அதாவது சில சில அந்த ஒளிக்குறிப்புகளில் அந்த உயர் குறிப்புகளாக நம்ம வந்து அந்த நிலையை வந்து சேர்த்து சொல்லுவார்கள். அதே மாதிரி அந்த சௌம் அப்படிங்கிறதும் ஆகட்டும், அவ் அண்டு மகரம் சேரும் பொழுது ஹம் மந்திரம் ஆகுது. அதுவும் வந்து நம்மளுடைய அந்த சக்கரங்களில் அது முக்கியமாக மனிதர்கள் அவரவருடைய தன்மையோடு இருக்க முடியாமல் இருப்பதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில், அதாவது அந்த சக்கரா பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரங்கள் வந்து ஆற்றல் நிலை அங்கு சமநிலை இல்லாமலோ அங்கு வந்து ஒரு தடைப்பட்டோ இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த ஒரு சக்கரத்துக்குமான அந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே இங்கே திருமந்திரத்தில். நமக்கு நிலம் நீர் ஆயம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் அதே போல் நம்மளுடைய சக்கரங்களில் மூலாதாரத்திலிருந்து சகசிரா வரைக்கும் சில ஒளி குறிப்புகள் இருக்குது. அதற்கென்று ஒரு வண்ணங்கள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தொடர் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை நம்ம உணர்ந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது அதுவும் இந்த சவ்வும் அவ்வும் சவ்வும் அப்படின்றது சேரும் பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுடைய உயர் சிறப்பாக தான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு. சிவனாகவே விளங்குகின்ற ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதனுடைய உண்மையை நிறைய பேர் வந்து அறியவில்லை. அந்த சவ்வென்றது யாரும் அறியல, யாருக்குமே தெரியறதில்ல அப்படின்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி யாரும் அறிந்த பின் சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி இருக்குன்னா அந்த அவ்வோடு சவ்வும் அனாதியமாக இருக்கிறது அப்படின்னா எங்கெங்கும் நீக்கமர சதாசிவமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உயர்நிலையையும் நமக்கு வந்து ஒரு மந்திரத்தை ஒரு பெரும் ரகசியத்தை போட்டு நம்ம கிட்ட உடைக்கிறது போல இருக்கு. மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா, அர்த்தநாதர் ஐயா, வணக்கம். இந்த பாடல் தங்கள் பார்வையில் பதில் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஏன்னா அவ்வன்று செவ்வன்றுன்னு மொழி நடை நல்லா இருக்கின்றது. மிக்க நன்றிங்க ஐயா. இதுல அவ் சவ் அப்படிங்கிறது வந்து எழுத்து, இதுல ஒடு என்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்ஜங்ஷன், அதாவது தமிழ்ல வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா பொருள் பார்க்கும்போது இந்த ஒடு என்று அதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க, எடுத்துட்டு தான் நம்ம பொருள் பார்ப்போம். அதனால அவு சவ் அப்படிங்கிறது தான் எழுத்து. இந்த அவு சவ் அப்படிங்கிறது வந்து வடமொழி எழுத்து. இந்த எழுத்து அப்படிங்கிறது எப்போ மந்திரமா உயரும் அப்படின்னு சொன்னா, நம்ம எழுத்தையே மந்திரமாகத்தான், எழுத்தே மந்திரம் தான். எப்படி எழுத்தே மந்திரம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம கோவிலுக்கு போகும்போது 7 பிரகாரம் 5 பிரகாரம் 3 பிரகாரம் இருக்கும். ஆனா அந்த இறைவன் இருக்கிற இடத்த மாத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கருவறை அப்படின்னு தமிழ்லையும், கர்ப்ப கிரகம் அப்படின்னு வடமொழியிலையும் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு தெரியல, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி எழுத்து அப்படிங்கிறது இறைவன் கருவாக இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் அந்த கருவாக இருக்கக்கூடிய இறைவன் வடிவத்துக்கு வர்றது எப்போ அப்படின்னா, ஸ்வரூபம் அப்படிங்கிற தன்மைக்கு வர்றது எப்போ அப்படின்னா சொல்லாக மாறும்போது, எழுத்து சொல்லாக மாறும்போது இறைவன் அந்த ஸ்வரூப தன்மைக்கு வந்துருவார். அதனாலதான் வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம அப்படின்னு அருணகிரிநாதரும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சொல் பொருளாக மாறும்போது அது மந்திரமாக உருவெடுக்கிறது அப்படிங்கிறது. மந்திரம்தான் இறைவன் நம்முடைய
மனக்கண்ணுக்கு, அப்புறம் உயிர்கண் அருட்கண் அப்படின்னு வள்ளல் பெருமான் கண்களை பிரிச்சு பிரிச்சு சொல்வாரு. ஆக நமக்கு நம்முடைய உயிர் கண்களுக்கு உயிருக்கும் கண் இருக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. எப்படி மனக்கண் இருக்கிறதோ அது போல மனக்கண், அப்புறம் அறிவு கண், அப்புறம் உயிர்கண், அப்புறம் அருட்கண் அப்படின்னு சொல்வார். இந்த கண்களுக்கெல்லாம் தோன்றக்கூடிய வடிவமாக இறைவன் இருப்பான், வருவான் அப்படிங்கிறது. அந்த இறைத்தன்மை வருவான் அப்படின்னு சொன்னா கூட அதுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அங்க ஒரு விவாதம் அப்படிங்கிறது நடக்கும். வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால எழுத்து, சொல், அப்புறம் பொருள், அப்புறம் தான் பயன். அந்த சொல்லுக்கே 3 பொருள் இருக்கும்: சொற்பொருள், உட்பொருள், நுண்பொருள். அதுல நுண்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதனால எப்ப அதை மந்திரமாக பார்த்து அந்த மந்திரத்தினுடைய பயனை பெருகை வையகம் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கும்போது அது அந்த மந்திரம் என்பது ஆற்றலாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஒடு என்று இது 3மே இடைச்சொல். இதை எடுத்துட்டோம்னா அவ் சவ் அப்படிங்கிறது தான் வரும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த அனாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது வடமொழி வார்த்தை. கிட்டத்தட்ட வடமொழியும் ஆங்கில மொழியும் சில நேரங்கள்ல ஒத்து போகும். இப்ப ஹாப்பி, அதுக்கு எதிராக என்ன சொல்லுவோம்? அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஆதி அப்படிங்கிறதுக்கு எதிராக அனாதி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா சிந்திக்கணும். அனாதி அப்படிங்கிறது வேற, அனாதை அப்படிங்கிறது வேற. அனாதைன்னா ஆதரவு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அனாதி அப்படின்னா நோ இனிஷியல், தொடக்கம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அது வரும் அப்படிங்கிறத இந்த பாடலுக்கான விளக்கம். இதுக்கப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறமா நாளைக்கு அல்லது இன்னொரு சபையில நம்ம இதை பத்தி பேசலாம். இன்னைக்கு ஓத போற பாடல் என்ன அப்படின்னா, சிவவாக்கியரோட முதல் பாடல். மொத்தம் 550 பாட்டு இருக்கு. அதுல இன்றைக்கான முதல் பாடல் அரியதோ நம சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்று சொன்ன மந்திரம் அன்று சொன்ன மந்திரம் 100 தேவர் அன்று சொன்ன மந்திரம் ஆறிரண்டு 100 தேவர் அன்று சொன்ன மந்திரம் அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு 100 தேவர் அன்று சொன்ன மந்திரம் சுரியோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே அன்றுரைத்த மந்திரம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே ஆறிரண்டு 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு 100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரிய ஓர் எழுத்தை எண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம். ஆனா பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா,
அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சூரியோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே. நன்றி அருணுக்கும், நன்றி பாலச்சந்திரன் என்கின்ற ராமுக்கும் நன்றி. நன்றி மகேந்திரன் சார், கைத்தட்டு போட ட்ரை பண்ணாரு, அது முழுசா வரல. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை சிவவாக்கியார் எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த பாடல் ஓதியிருக்கிறார் அப்படின்றது தாங்கள் பாடல் மூலமாக உணர முடிகின்றது. மிக்க நன்றிங்க ஐயா. சபைக்கு வந்தோரை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.